நேற்று வீடியோவில் வந்து கேட்டட் கம்யூனிட்டியில் நடக்கிற சின்ன சின்ன ப்ராப்ளம்ஸ் பற்றி பேசியிருந்தோம். ஸோ என்னதான் இருந்தாலும் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒரு சிங்கிள் பேரண்ட்டாக இருக்கீங்க, வித்தவுட் பேரண்ட் சப்போர்ட், வித்தவுட் ரிலேட்டிவ் சப்போர்ட், நீங்களும் உங்கள் சைல்டு மட்டும் ஒரு லைஃப்பை நீங்கள் கோயிங் ஃபார்வர்ட் கொண்டு போக போகிறீங்க அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு கேட்டட் கம்யூனிட்டி வந்து ஒரு பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும். ஸோ நிறைய பேர் வந்து என்கிட்ட கேட்டிருக்காங்க, நீ ஏன் இவ்வளோ தூரமாக வந்து ஒரு வீடு எடுத்திருக்க, நீ ஏன் வந்து இவ்வளோ ரெண்ட் பே பண்ணி இருக்க, அவுட் ஆஃப் கன்சர்ன், அவுட் ஆஃப் லவ், அவுட் ஆஃப் ஜெலசியில் இவளுக்கு என்ன சம்பாதிக்கிறதுல காசு செலவு பண்ணுற, அப்படி கூட எனக்கு நிறைய பேர் என்ன சொல்லியிருக்காங்க. பட் என்னோடய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸோ 4 years பேக் வந்து நான் ஒரு இண்டிபெண்ட் ஹவுஸில் எனக்கு ரொம்ப தெரிஞ்ச ஊரில், நான் சின்ன வயசுலேருந்து ரொம்ப பழகுன ஊரில், என் ஃபேமிலி மொத்தத்துக்குமே ரொம்ப தெரிஞ்ச ஒரு பர்சனோட வீட்டில் வந்து நான் ரெண்ட்டுக்கு இருந்திருந்தேன். ஸோ அவர் தான் ஹவுஸ் ஓனரு. ஏதாவது இஷ்யூஸ் வீட்டில் அப்படின்னா நாங்கள் அவரை தான் கால் பண்ணுவோம். ஸோ ஒன் ஃபைன் டே வந்து ஒரு ப்ளம்பிங் ஒர்க் இருந்ததுக்காக நான் கால் பண்ணியிருந்தேன். அவர் வந்தவர் என்கிட்ட மிஸ்பிஹேவ் பண்ணார். ஸோ அந்த டைமில் என்னால் எதுவுமே ரியாக்ட் பண்ண முடியல. அப்போ என்னோடய டாட்டருக்கு ஒரு 3 years இருக்கும். அவள் ஹாலில் தான் உட்காந்துட்டு இருந்தா. அது ஒரு 1 BHK ஹவுஸு. ஸோ நான் வந்து எல்லாத்துக்குமே பர்சனலாக வந்து அட்வைஸ் பண்ணுவேன், போல்டாக இருங்க, யாராவது ஏதாவது பண்ணால் திரும்ப நீங்கள் போல்டாக ஃபேஸ் பண்ணுங்கன்னு. பட் அந்த பர்டிகுலர் பாயிண்ட் ஆஃப் டைமில் என்னால் எதுவுமே ரியாக்ட் பண்ண முடியல. அந்த ஷாக்லேருந்து நான் வெளியில் வந்ததுக்கப்புறமா அவருக்கு கால் பண்ணி நீங்கள் இப்போ என்ன பண்ணீங்க அப்படின்னு கேட்டு, அண்ட் அந்த இஷ்யூ வேறு மாதிரி போய் அது சார்ட் அவுட் ஆகிடுச்சு. ஸோ இப்படி ஒரு பேட் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கனால எனக்கு கேட்டட் கம்யூனிட்டி ஒரு 100% சேஃபாக செக்யூராக நான் ஃபீல் பண்ணுறேன். ஸோ என்னோடய ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு நான் லேட் நைட் வீட்டுக்கு வந்தாலும் நம்ம ஏதோ ஒரு சேஃபான பிளேஸில் தான் இருக்கோம் அப்படிங்கிற கம்ஃபர்ட் வந்து எனக்கு இங்கே தான் கிடைக்குது. இல்லாமல் எனக்கு வந்து டார்க்னஸ் மேலே வந்து கொஞ்சம் பயம் இருக்குது. ஸோ என்ன தான் நம்ம வந்து பயந்துட்டாலும் நம்ம கூட ஒரு குழந்தை இருக்கனால அந்த பயத்தை வெளியில் காட்டிக்காமல் இருக்கணும். ஸோ கேட்டட் கம்யூனிட்டிங்கும் போது உங்களுக்கு வந்து 24/7 பவர் பேக்கப் இருக்கும், செக்யூரிட்டிஸ் இருப்பாங்க. இது எல்லாமே என்னை வந்து ரொம்ப கம்ஃபர்ட்டாக ஃபீல் பண்ண வச்சுது. அண்ட் எண்ட் ஆஃப் த டே எனக்கு ஒரு ஷாக்கிங்காக இருந்தது இந்த என்டையர் இன்ஸ்டன்ட்டில். என்ன ஷாக்கிங்காக இருந்த விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் ஷேர் பண்ண ஒரு சிங்கிள் பர்சன் கூட என்கிட்ட மிஸ்பிஹேவ் பண்ண அந்த பர்டிகுலர் பர்சன்கிட்ட போய் நீங்கள் ஏன் பண்ணீங்க அப்படின்னு கேட்கல. அதுக்கு பதிலாக எனக்கு அட்வைஸ் பண்ணாங்க. இதுக்கு தான் நாங்கள் வந்து சொன்னோம் நீ தனியாக வராதுன்னு சொல்லிட்டு அப்படின்னு சில பேர் சொன்னாங்க. வீடு காலி பண்ணிட்டு போகுதுன்னு சில பேர் சொன்னாங்க. சில பேர் என் கதையை கேட்டு பேத்தட்டிக்காக ஃபீல் பண்ணாங்க. ஸோ எண்ட் ஆஃப் த டே என்ன நடந்தாலுமே லைஃப் ஹேஸ் டு மூவ் ஆன். இந்த மாதிரி நிறைய எக்ஸ்பீரியன்ஸஸ் இருக்குது. ஸோ கோயிங் ஃபார்வர்ட் இந்த ஸ்டோரியை நான் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணுங்கிறதுக்காக இந்த வீடியோ ரொம்ப லென்த்தாக போச்சு. ஸோ ஷார்ட் அண்ட் கிறிஸ்பான வீடியோஸில் வந்து ஸ்டோரி ஷேர் பண்ணுமா, இல்லை ஒரு ஸ்டோரியை நான் ஒரு ப்ராப்ளமை கம்ப்ளீட்டாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுமான்னு எனக்கு கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.